ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. இது எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஏதாவது தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிறேன். இது வந்து மார்னிங் ரொட்டீன் ஆர் விலாக் இல்லை ஆஃப்டர்நூன் எப்படி எனக்கு சொல்ல தெரியல. இது ஃபுல் டே விலாகுன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ஃபுல் டே இது இருக்காது. இது ஆஃப்டர்நூன் வரைக்கும் இருக்கும். அன்றைக்கி டியூஸ்டேன்றதுனால சரி டியூஸ்டேயில் ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு டியூஸ்டே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன். வெத்தலை தீபம் வீக்லி ஒன்ஸ் நான் போடுவேன். செவ்வாய்க்கிழமை காலையில் ஹோரை நேரத்தில் போட்டுருவேன். செவ்வாய் ஹோரையில் காலையில் 6 to 7 நான் கண்டிப்பாக போட்டுருவேன். அந்த மந்த்லி 3 days டியூஸ்டே வந்துருச்சுன்னா அன்றைக்கி போட முடியாது. இது உருளி வாசலில் வைக்கிறதுக்கு டெக்கார் பண்ணுறது. வீக்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ட்வைஸ் நான் பூவை சேஞ்ச் பண்ணி வாசலில் இப்படி தான் நான் வச்சுருக்கேன் இப்போதைக்கு. இனிமேல் அதை வந்து நான் இது பண்ணுவேன். என்னை பற்றின விஷயங்கள் நான் போக போக நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாசலில் கோலம் போட்டு எல்லாம் பண்ணி பெரிய பொண்ணு எனக்கு ஸ்கூலுக்கு போகிறதுனால நான் முன்ன நாள் நைட்டு நான் எல்லாமே ரெடி பண்ணிவிடுவேன். ஏன்னா குட்டி பாப்பா வேறு ஒருத்தி இருக்கா. 2 பொண்ணு எனக்கு, குட்டி பாப்பா இருக்கா. ஸோ அதனால் முந்தின நாள் நைட்டே நான் எல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருவேன். இது ஆறுமுக விளக்கு நான் ஒரு இன்ஸ்டா பேஜில் தான் வாங்கினேன். உங்களுக்கு வேணும்னா நான் அந்த பேஜ் டேக் பண்ணுறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. பட் நல்லாயிருக்கு, ப்யூர் ப்ராஸு நல்லாயிருக்கு. நெய் விளக்கு தான் போடுவேன். இது வந்து ஹோம்மேட் நெய். இது வந்து நான் விளக்கேற்றுறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன் நெய். இதில் தான் நான் விளக்கேற்றி எல்லாம் போட்டு பூ போட்டு சாமிக்கு எல்லாம் பண்ணி அன்றைக்கி டே அப்படி தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. இது போடுறது எனக்கு கொஞ்சம் மனசுக்கு நல்லா இருக்குது. எனக்கு சேஞ்சஸும் நல்லாவே தெரியுது. ஸோ அதனால் நான் இதை போடுறேன். இது நான் 1.5 yearsஆக போட்டுட்ருக்கேன். லாஸ்ட் இயர்லேருந்து போட்டுட்ருக்கேன். கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலேயே நான் போட்டுட்ருக்கேன். நல்லா இருக்குது, மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. ப்ளஸ் எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸும் தெரியுது. இது போட்டதுக்கப்புறம் எனக்கு நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது மனசில் கஷ்டம் அந்த மாதிரி எதுனா நீங்கள் நல்லா மனசார முருகரை வேண்டிட்டு இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக நடக்கும். பட் நான் 7 வாரம் 10 வாரம் அப்படிலாம் கணக்கு பண்ணி போடலை. நான் போட்டுகிட்டே இருக்கேன் ரெகுலராக. இன்றைக்கி தான் இப்படி தான் அன்றைக்கி டே எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. நல்லா வீட்டுக்குள்ளே சாமிக்கிட்ட விளக்கேற்றி தூப ஆராதனைலாம் காமிச்சு வாசலில் விளக்கேற்றி துளசி மாடத்துக்கு பூ போட்டு எல்லாம் பண்ணி அன்றைக்கி டே எனக்கு அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மினி பொடி இட்லி கேட்டேன். ஸோ அதனால் அது செய்யலான்னு சொல்லிட்டு தான் பொடி இட்லி செய்யலான்ட்டு இட்லி ஊற்றிட்டு பொடி போட்டு நம்ம சாட்டே பண்ணுவோம் இல்லையா, நெய் ஊற்றி சாட்டே பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிட்டு தான் பண்ணுறோம். பொடி இட்லியில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு வேர்க்கடலை பொடி ஆட் பண்ணுவேன். அந்த வேர்க்கடலை பொடி வந்து வீட்டிலே நான் அரைக்கிறது. அவளுக்கு ஸ்நாக்ஸுக்கு நான் வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் தான் கொடுத்து அனுப்புகிறேன். ஃபஸ்ட் டைம் நான் ஜூஸ் அவளுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புகிறேன். எப்போவுமே நான் வந்து ஃப்ரூட்ஸை தான் கொடுத்து அனுப்புவேன், ஜூஸ் போட்டு கொடுக்க மாட்டேன். இந்த தடவை எனக்கு ஜூஸாக கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னதுனால அவளுக்கு நான் ஜூஸாக கொடுத்தேன். கொண்டு போனால் நல்லா என்ஜாய் பண்ணி தான் சாப்பிட்டேம்மா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அவளுக்கு ஊத்தப்பம் மாதிரி மினி ஊத்தப்பம் அப்படின்ட்டு அதை கொடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த மினி ஊத்தப்பமும் முந்தின நாள் நைட்டு குருமா வச்சுருந்தேன். காலிஃப்ளவர் பட்டாணி போட்டு சப்பாத்திக்கு குருமா வச்சுருந்தேன். லெஃப்ட் ஓவர் குருமா இருந்தது. அதை வச்சு அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாப்பாவுக்கு கொடுத்து அனுப்பிட்டேன். அவள் சாப்பிட்டுட்டு அவளுக்கு ஸ்நாக்ஸ்க்கு ஜூஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறமா குடிக்கிறதுக்கும் அவளுக்கு மார்னிங் குடிக்கிறதுக்கும் அவளுக்கு இது கொடுத்தேன், குடிச்சிட்டு போனான். ஜூஸ் கொடுத்தேன், குடிச்சிட்டு போனான். அதுக்கப்புறம் அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அவளுக்கு அந்த இட்லி சாட்டே பண்ணி கொடுத்தேன். அது ரொம்ப பெரிய ஒன்றும் இது இல்லை, நார்மலான ஒரு விஷயந்தான் கொடுத்தேன். ஜஸ்ட் நெய் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் நெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்க்கலாம். ஏன் நெய் தாராளமாக சேர்க்கலான்னா, குழந்தைங்களுக்கு மத்தியானம் சாப்பிடும்போது ரொம்ப வறட்சியாக இருக்காமல் கொஞ்சம் அந்த ஒரு இதுவாக இருக்கும். இந்த முதல்ல போடுற அந்த பொடி தான் வந்து வேர்க்கடலை பொடி. இது நான் வீட்லேயே அரைக்கிறது. அது நான் எப்படின்றது இனி வர விலாக்ஸில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப ஈஸி தான் அந்த வேர்க்கடலை பொடி அரைக்கிறது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வீட்டில் அப்புறம் கொஞ்சம் இட்லி பொடியும் ஆட் பண்ணி சும்மா ஜஸ்ட்டு அந்த நெய்யில் அந்த பொடியை கொஞ்சம் கலக்கிட்டு சுட்டு வச்சிருக்கிற இட்லியை போட்டு அப்படியே சாட்டே பண்ண வேண்டியது தான். அதுக்கப்புறம் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு அதை அவளுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ டியூஸ்டே வச்சு, ஸோ அதனால் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே பக்கத்தில் இருக்கிற வல்லக்கோட்டைக்கு தான். அது வந்து எங்கள் வீட்டிலேருந்து அரௌண்ட் ஒரு 1/2 to 45 மினிட்ஸ் ஆகும். பஸ்ஸில் போனால் 45 மினிட்ஸு, நம்ம டூ வீலர் ஆர் காரில் போனால் 1/2 அன் ஹவரில் போயிடலாம். நெய் கொஞ்சம் நல்லா மேலே ஊற்றி அவளுக்கு அவளோட ஸ்கூல் லஞ்சுக்கு அவளுக்கு பேக் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பி கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9:30க்கெலாம் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அந்த கிளாஸ் கப்பில் இருக்கிறது வந்து அவளுக்கு மார்னிங் குடிச்சிட்டு போகிறதுக்கு, அந்த ஸ்டீல் டம்ளரில் இருக்கிறது வந்து அவளுக்கு மத்தியானம் பிரேக்கில் குடிக்கிறதுக்கு, அதாவது ஸ்நாக்ஸ்க்கு பதில் அதை குடிக்கிறதுக்கு அதில் வச்சுருக்கேன் ஸ்டீல் டம்ளரில். இப்படி தான் அவளுக்கு நான் மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டு நாங்களும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு கிளம்பி போனால் கூட்டம் இருந்தது. ஆஸ் யூஷுவல் தெரியும் இல்லையா நம்மளுக்கு டியூஸ்டேனா கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கூட்டம் இருந்தது. ஆனால் நல்லபடியாக சாமியை பார்த்துட்டு திருப்தியாக சாமியை பார்த்தோம். நல்லா இருந்தது. மாலை கொடுத்தோம். ஆனால் அன்றைக்கி ஒரு மிராக்கல் என்னென்னா, நாங்கள் கொடுத்த மாலை போய் முருகர் கழுத்தில் போட்டிருந்த மாலையை பாப்பா கழுத்தில் போட்டு விட்டாங்க. எப்பவுமே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்கா வேறு யாருனா கொடுத்த மாலையை தான் நம்மளுக்கு ரிட்டன் கொடுப்பாங்க, இல்லை அதே மாலையை திருப்பி கொடுப்பாங்க. அதை வாங்கி பாப்பாவுக்கு போட்டு எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வந்து வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நர்சரிக்கு போகலாம், வாசலில் இன்னும் கொஞ்சம் செடிங்கெல்லாம் வாங்கி டெக்கர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நர்சரிக்கு போயிருந்தேன். அது பார்த்து அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நான் என்னென்ன செடி வாங்கினேன், எப்படி நான் அங்கே வாசலில் டெக்கர் பண்ணேன்றதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இதில் ஏதாச்சும் குறை இருந்ததுன்னா சாரி, என்னை மன்னிச்சிக்கோங்க. நான் இனி வர வர நான் உங்களுக்கு கிளியராக எல்லாமே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கும் என்கிட்ட ஏதாவது மாற்றிக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you for watching this video. Have a nice day. Thank you.